இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் 1/1/2026 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. அனைவருக்கும் எங்களின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறவும் ஆரோக்கியத்துடனும் ஆனந்தத்துடனும் வாழவும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் காணும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 8:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரவு 9:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நீங்க பெரிய வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகளை ஒழுங்கான முறையில கவனமாக ஆற்றுவதும் நல்லது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள்ல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க துடிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். வேலை இடத்துல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய எண்ணங்களும் தடையில்லாமல் நிறைவேறவும் காண்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளை தக்க சமயத்துல பயன்படுத்தியும் கொள்ளலாம். முழு முயற்சியோடு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை வெளியில காட்டவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்பவாறு நீங்க நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை நேரம் தவறாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. விமர்சனங்களை கண்டு அஞ்சவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகிப்பு தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில சில செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தாய்மாமனின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில எதிர்பாராத செலவுகளினால மனதுல சில சஞ்சலங்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பெரிய முதலீடுகள் எடுக்கும் பொழுதும் முதலீடுகள் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில கடுமையான நேரத்துல நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலையில நிலுவையில இருக்கின்ற திட்டங்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். அரசு வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். வேலையாட்களினால அலைச்சல்களும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஏதிலும் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது.
புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. விரைந்து வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தரத்துடன் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்தோடும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளின் மூலமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். தொழில மேன்மையும் உண்டாகும். வாகன யோகமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். எதையும் துணிச்சலோடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்கள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சரியான நேரத்துல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சமூக வட்டாரமும் விரிவடையும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழுவாக செய்யக்கூடிய சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முக்கியமான வணிக முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒருங்கிணைந்த கருத்துக்களுடனும் இருப்பீங்க. சிலருக்கு வயிறு உப்புஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் மேம்படும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. என்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. திறமையாக பணியாற்றுவதன் மூலமாக இன்று உங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவியின் வழியில நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அரைகுறையாக முடிக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த நேரத்திலும் நீங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். தேவையில்லாத இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை அதிகாரிகள் ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய நேரத்தை மன அமைதியுடன் கழிக்கவும் செய்வீங்க. முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வணிகம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமணத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இன்று நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்று சகோதரர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நண்பர்களுடைய வகையில எதிர்பாராத வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. சிறந்த இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் அனுசரித்தும் செல்வீங்க. திருமண உறவில இன்று குறைவான புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அதிகப்படியான வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று காலையில சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பிற்பகலுக்கு மேல தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும்.
இன்று உங்களுக்கு ஒரு நேர்மறையான நாள் என்றும் கூறலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக தனவரவை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால மனக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமுடன் இருப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இது அவர்களுக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மன வருத்தங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பெரும்பாலான வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வேலை மற்றும் தொழில் போன்றவற்றிற்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. இது உங்களுக்கு பெரிய ஆர்டர்களை பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களினால ஏற்பட இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று கற்பனை துறையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய கனவுகளும் உண்டாகும். இன்று தனம் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சற்று கலவையான பலன்களும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கையில பணமும் இருக்குங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று வெளியில சென்றும் வருவீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கனவுகளும் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சலிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். என்று சில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்துல அவசியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வாகன சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். மிதமான பலன்களும் இருக்குங்க. சிரமப்பட்டாவது வெற்றி பெற்று விடுவீங்க. கடினமான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கி நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. என்று உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவர்களிடத்துல பேசுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வேலை செய்யலாமா வேண்டாமா என்ற தடுமாற்றங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். என்று இணைய வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். இன்றைய நாள் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இருந்தாலுமே இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள்ல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்கி இருக்கின்றது. இன்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய சந்திப்புகளும் நடைபெறும். கடன் கொடுப்பது வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சில கடினமான சூழ்நிலைகளில் இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற பதட்டங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. கண்மூடித்தனமாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேலையில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில நம்பி இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சற்று அலைச்சல்களும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான நடவடிக்கைகள்ல பெரும்பாலான நேரத்தை செலவும் செய்வீங்க. வணிகத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்பாடுகள புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்கவும் செய்வீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்று உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தியும் கொள்வீங்க. அரசு விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. துணிச்சலாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது.
பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். என்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஓரளவிற்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பிரார்த்தனைப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. சக பணியாளர்களின் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். நண்பர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களையும் தரும். பகைவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில பணமும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகள்ல நல்ல ஒரு முடிவையும் காணலாம். உங்களின் மீது ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதுல சற்று தாமதங்கள் ஏற்பட்டு தங்க வெற்றியும் பெறும். பணவரவும் இருக்கும். செலவுகள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. கணக்கு வழக்குகளை சரி செய்தும் விடுவீங்க. கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல இழந்த உரிமையை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிலும் என்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில கடினமான சூழ்நிலைகள்ல வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல தீர்வையும் தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே விவேகத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. தொழில்முறை போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்தபடி வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகள் மற்றும் இலக்குகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் ஒரு சாதகமான போக்கும் இருக்கும். இலக்குகளை சிறப்பாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களையும் செய்வீங்க. இது உங்களுக்கு நன்மைகளையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிட சூழல்கள் சற்று சவாலாகவும் இருக்கும். பக்குவமான மனநிலையில பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன விஷயங்களையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. இதனால உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். இத்தகைய போக்கின் காரணமாக சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சேர்க்கையும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீக மற்றும் சமூக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதில் புதிய ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் குடும்பத்தில பெரியவர்களை மதித்து செயல்படுவதும் நல்லது. வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உதவி செய்வதாக கூறியவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக சிலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவல் பணிகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். பொன் பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று சில புரிதல்களும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:48 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இன்று உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமாகவும் உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இன்று இனிப்பான செய்திகளும் வந்து சேருங்க. கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். லாபத்தையும் பார்த்து விடலாம். காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நல்ல பொருள் வரவும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமான நேரத்தையும் கழிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் இன்று உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சலிப்பும் மாறும். இரவு நேரத்துல பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வாகனங்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் தருவீங்க. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிக்கவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று கால்நடை பணிகள்ல இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்கள் இடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. இன்று முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமான தருணங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுய முயற்சியின் மூலமாக நீங்க வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் செயல்படுவீங்க. பணியில வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. ஒழுங்குமுறையுடன வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பெண் நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வாசனை பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் மீது அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நூதன முறையில வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. விவசாய தொழில வருமானத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். செலவுகளை கண்காணித்து செய்வதும் நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற சில புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வெளிவட்டாரத்தில் மதிக்கவும் படுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். எதிர்காலம் குறித்த கவலைகளும் பய உணர்வுகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. சில சவால்களை திறமையாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான இனிமையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் செய்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விரும்பிய வேலைகளை செய்து வெற்றியும் காண்பீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்று அரசு அதிகாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆதரவினால முக்கிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். பெண்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மன தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் மனதை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். புரிதல்களும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க, சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று ஒழுங்குமுறையாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க, திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த குழப்பமான மனநிலையை மாற்றவும் செய்வீங்க. அவர்கள் இடத்துல அன்புடனும் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உற்சாகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. அறிவு கூர்மையினால சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். இன்று நவீன வசதிகளுடன் வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் லாபமும் இருக்கும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய புகழும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாகவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமையினால அசதியாகவும் உணர்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.